43ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நாம் வாசிக்க போறோம். அருமையான வேத வசனங்கள், முதல் 7 வசனங்களும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை 4ஆம் வசனத்தில் இருக்கு. எல்லாரும் வாசிக்கணும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ அருமையானவன், கனம் பெற்றவன், நான் நேசிக்கிறவன். ஆண்டவர் சொல்றார் இந்த காலையில், கை வச்சு சொல்லுங்கன்னா அவருக்கு அருமையானவன். நான் வேஸ்ட்லாம் நினைக்காத. ஜபம் பண்ற ஜபமும் வேஸ்ட் இல்லை, அதை செய்கிற நானும் வேஸ்ட்டு கிடையாது. மற்றவனா எப்படின்னா வீணா போகிறான், எப்படின்னா போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜபத்தை முக்கியப்படுத்தி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பார்வைக்கு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹலோ, ஆண்டவர் பார்க்குறாரு. பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குறார். பைபிள் சொல்லுது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாயிட்டு இருக்கு. எதுக்கு? யாருக்கு என்ன வல்லமை தரணும், எப்படி அவங்கள வைக்கணும், எப்படி அவங்கள மாற்றணும்னு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறது. அப்படி அவர் கண்ணு போகும்போது இன்னைக்கு காலையில் கல்வாரி சபை மேலே வந்து நின்றுச்சு. என்ன பார்க்குறார்? நீ என் பார்வைக்கு. ஹலோ, நம்மளை நம்ம அவர் பார்வையில் பட்டுட்டோம். கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் கண்டீர். அல்லேலூயா. என்னை பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவன். கையை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, என்னை நீங்கள் கண்டுட்டீங்கப்பா, எங்களை பார்த்துட்டீங்க. அல்லேலூயா. என்னை பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை பார்த்தோன்னு என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நீ எனக்கு அருமையானவன், நீ கனம் பெற்றவன், என் நேசத்துக்குரியவன் அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு இந்த காலையில் கர்த்தர் சொல்றார். கைகளை வைத்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. என்னுடைய மதிப்பு இயேசுவுக்குள் இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, என் மதிப்பு, என்னுடைய விலையேற பெற்ற காரியம் இயேசுக்குள்ளே தான் இருக்கு. நான் இயேசுக்குள்ளே இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செஞ்சிக்க முடியாது. எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, ஆண்டவரே உமக்குள்ளதான் என் மதிப்பு இருக்குது? கையை வச்சு சொல்லுங்க, உமக்குள்ளதான், இயேசுவுக்குள்ளதான். நான் ஜெபம் பண்றதுனால தான், உங்க முகத்தை தேடுறதுனால தான், இந்த கால வேளையில உங்க நோக்கி பார்க்கறதுனால தான் என் மதிப்பு, என்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் உமக்குள்ள நான் இருக்கிறதினால். எத்தனை பேர் கையை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இந்த அனுபவங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடங்களை உட்காருங்க. இந்த வேத வசனங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த வசனம் கொஞ்சம் எதிர்மறையான வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை ரொம்ப எதிர்மறையாக தான் பேசுவார். ஏன்னா அந்த காரியத்தை உணரக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. அதனால தான் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஜெப நேரத்தில் கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தை மிக முக்கியம். ஆமென். நீ என் பார்வைக்கு அருமையானவன், நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை நேசிக்கிறேன். என் மேல அவ்வளவு மதிப்பை தேவன் வைத்திருக்கிறார். கனம், என் தேவன் என்னை கனம் படுத்துறார். பாருங்க, அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். நிறைய பேர் தங்களை உயர்த்திக்கிறாங்க.
ஆண்டவர் சொன்னார், உன்னை 1 இன்ச்சு கூட உன்னால் உயர்த்த முடியாது. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரே என்று நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அவங்க மட்டும்தான் ஆண்டவருடைய கனத்தை பெற முடியும். இந்த வசனத்தில் அவர் சொல்றார், அருமை அப்படின்னா ரொம்ப ப்ரெஷியஸ். இங்கிலீஷில் போட்டிருக்கு ப்ரெஷியஸ். உங்கள் வாழ்க்கையில் எது ப்ரெஷியஸு சொல்லுவோம்? டைமண்ட் இஸ் ப்ரெஷியஸ். என்ன சொல்கிறாங்க? வைரம் ரொம்ப, அதனால தான் மதிப்பு அதிகமாக இருக்கு. ரத்தினம், டைமண்டு, அப்படி நிறைய சஃபயர், அப்படி நிறைய விலையோர்ந்த கற்கள். அதெல்லாம் ஒரு கல் நம்ம கையில் இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கிற மதிப்பு. அவர் சொல்றார், அது போன்று அல்லது அதை விட என் பார்வைக்கு. ஹலோ, ரெண்டுத்தையும் வச்சா நல்லா கவனிங்க. ஒரு டைமண்டை அல்லது ஒரு ரத்தினத்தை, சஃபயர், இதெல்லாம் ரொம்ப விலையேற, எம்ரால்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் கல். இவ்வளோண்டு டைமண்டு கோடிக்கணக்கில் போகுது. இவ்வளோ பெருசுலாம் எத்தனையோ கோடிகள். அதையும் உன்னையும் முன்னால் வச்சா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இது இல்லை, நீ. ஹலோ, என்ன சொல்கிறாரு? நீ. கை வச்சு சொல்லுங்க, நான். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு பாருங்க. அவரை தேடுறதுனால, அவரை நோக்கி பார்க்கறதுனால என்னுடைய மதிப்பு அதிகமாகுது. இந்த ஜெப நாட்களில் 5 வாரம் ஆண்டவரை விடாமல் தேடுறதுனால மதிப்பு கூடுது. இந்த மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஹலோ, மதிப்பு என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் மதிப்பை கூட்டிக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க, நம்ம மதிப்பை எப்படி கூட்டணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருடைய பார்வைக்கே நான் ரொம்ப ப்ரெஷஸாக மாறிட்டேனா, அப்புறம் மனுஷர்கள் என்ன, அவங்கள என்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. நான் போனால் என்கிட்ட வந்து இவர் எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்லுவாங்க. முன்னாலாம் இவன் எதுக்கு வரானே தெரியல, ஐயோ இவன் ஒரு பெரிய அவமானம், இவன் ஒரு பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னு நினச்சதெல்லாம் மாறி அப்படி மாறும். எப்போ அப்படின்னா அவர் பார்வையில். கை வச்சுருங்க, ஆண்டவரே உங்கள் பார்வையில் நான் அருமையானவனாய் மாறணும். கை வை தலையிலையா சொல்லுங்க. ஜெபத்தில் மாற்றிட்டார் உங்களை, கர்த்தர் மாற்றிட்டார் உங்களை, அருமையானவனாக மாற்றிட்டார். நீ குள்ளமாக இருக்கிறியோ, நெட்டையாக இருக்கிறியோ, கருப்பாக இருக்கிறியோ, வெள்ளையாக இருக்கிறியோ, கூச்சக்கண்ணோ, நல்ல கண்ணோ, லொல்ல கண்ணோ, அதெல்லாம் கவலைப்படாது. நீ அவருடைய பார்வையில். கை வச்சு சொல்லுங்க, நான் என் ஏசப்பாவுடைய பார்வையில். நல்ல கையை உயர்த்தி சத்தமாக சொல்லு, அல்லேலூயா. நான் ரொம்ப ப்ரெஷியஸ். என் மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கணும். கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். கர்த்தர் கனப்படுத்தும் காரியத்தில் நம்ம ஈடுபட்டா அவர் நம்மை கனப்படுத்துவார். அவரை நம்ம எந்த அளவுக்கு ஹானர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஹானர் மறுபடியும் எனக்கு தரார். அவருடைய அன்புக்கு உரியவனாய் மாறுகிறேன். நான்லாம் எந்த அளவுக்கு அன்புக்குரியவர்கள், நான் எப்படி ஆண்டவருக்கு அன்புக்குரியவனாய் மாற முடியும்? உண்மைதான், மாறவே முடியாது. என்னெல்லாம் நல்லா ஆக்கிட்டு நல்ல சுத்தம் பத்தமாக ஆக்கி நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் மாற்றின பிற்பாடு நேசிக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நான் கெட்டவனாய் இருந்தபோது பைபிள் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில். சொல்லுங்க, நான் பாவியா இருக்கேன். என்ன சொல்றீங்களா? சரி, நானும் பாவி தான் ஒரு காலத்தில், இப்போ இல்லை. ஏன்னா நான் அருமையானவன், அவர் கண்களில் நான் கனம் பெற்றிருக்கிறேன். நான் எப்போ அவருடைய அன்புக்கு உரியவனாகிறேன்னா எல்லா தகுதியும் வந்த பிற்பாடு நேசிக்கிற உலகம் நம்ம பார்க்குறோம். கையில் கொஞ்சம் காசு பொருள் வந்த உடனே உன்னை ரொம்ப நேசிப்பாங்க. வீட்டு வாசலில் நிற்க வச்சு பேசி அனுப்பிச்சவங்க உன் கையில் கொஞ்சம் காசு பணம் வந்தோன்னு உள்ளே வாங்கலேன், உட்காருங்களேன், ஒரு காப்பி குடிங்களேன்னுவான். எனக்கு எல்லாம் வந்த பிறகு சொல்லுவாங்க, உன் காப்பி எனக்கு எதுக்கு? அன்னைக்கு வாசல் நின்று அன்னைக்கு கொடுத்துருக்கணும் நீ காப்பியை.
அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உன் அன்பை காட்டியிருக்கணும். இப்போ நீ என்ன காப்பி எனக்கு வாங்கி தர, உனக்கு 1000 காப்பி வாங்கி கொடுக்குற அளவுக்கு நிறைய உலகம் அப்படிதான் தலைகளை தான் இருக்குது. எல்லாம் நல்லா ஆன பிறகு முக்கிற மாதிரி வந்துடுவான். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்க தொடங்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குதோ, உங்கள்கிட்ட என்ன நல்லது இருக்குதோ, எது இருக்குதோ இல்லையோ, எதுவுமே இல்லாத போவே என்னை நேசித்த நல்ல ஆண்டவர். நல்ல கையை அசைத்து தலைக்கு மேலே அவங்க கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை அசைச்சு சொல்லுங்க, என்னை நேசிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை சிநேகித்தேன். ஹலோ, ஐ லவ்ட் யூன்றார். வாலி பசங்களுக்குலாம் ஐ லவ் யூன்னு சொன்னா கிளு கிளு கிளுன்னு தான் அவங்களுக்கு. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கிறீங்களா? ஹலோ, வாலிப தம்பி தங்கச்சி மாதிரிலாம் ஐ லவ் யூனா அப்படியே உடம்புல பட்டாம்பூச்சி பறக்குதான், என்னென்னோ காட்டுறான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு சினிமாவில். அதே தான் இவனு நினைக்கிறான். ஐ லவ் யூ அவன் சொன்னது உன்னை லவ் பண்ணுறதுக்கு இல்லை, கொலை பண்ணுறதுக்கு. ஒன்று அவன் லவ் யூன்னு சொன்னானா அவன் யாருன்னு கொஞ்சம் யோசித்துப்பார். அவன் எவனாக இருந்தாலும் எவளா இருந்தாலும் இந்த ஆள் யார், என்ன லவ் யூன்றாங்களே இவங்க யார், உண்மையை ஏசப்பாவை நேசிக்கிறவனா? அவரை நேசிக்கிறவன் தான் என்ன நேசிப்பான். அவரை நேசிக்காத ஒரு ஆள் எவரையும் நேசிக்கவே முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் பொய். இயேசுவை நேசிக்காத ஒருத்தன் என்ன நேசிக்க போறதே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஐ லவ் யூ. என்ன சொல்றாரு? நான் உன்னை சிநேகித்தேன். இனிமேல இல்லை, ஏற்கனவே சொல்றார் சிநேகித்தேன். பாஸ்ட்ல சொல்றார், என் கடந்த காலத்தில் சொல்றார். நான் பாவியா இருந்தேன் பாருங்க, நான் மோசமானவனா இருந்தேன் பாருங்க, கீழ்ப்படியாதவனா இருந்தேன் பாருங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து துரோகியா இருந்தேன் பாருங்க, அப்பவே சொல்றார் நான் உன்னை சிநேகித்தேன். நான் அவருடைய சமூகத்தில் மதிப்பை பெறும்போது, அவருடைய சமூகத்தில் நான் அந்த கனத்தை பெறும்போது, ஆண்டவர் செய்கிற மகத்தான காரியங்களுக்கு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்துகிறார். கைகளை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனாலதான் அவர் சொல்றார், இன்னைக்கு லீவ் ஆச்சு, இன்னைக்கு 7 மணி வரைக்கும் செல்லாமா ஜெபத்தேன்? ஐயோ பாஸ்டர், முடிச்சிடறேன். ஆதலால் இது 3 இருந்தா என்ன வரும்ன்றார் ஆண்டவர் வாழ்க்கையில. என் பார்வைக்கு நீ அருமையானவனாய் இருக்கிறாய், கனம் பெற்றிருக்கிறாய், உன்னை நான் சிநேகித்து இருக்கிறேன். ஆதலால் அவர் சொல்ற, உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை நான் கொடுப்பேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். முந்தின வசனத்தில் அதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வலிமையா அதை பத்தி சொல்றார். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருட்டாக, உன்னை இந்த 5 வாரம் ஜெபம் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உன்னை ஜெபத்தில் உள்ள கொண்டு வந்து இதில் சேர்ந்து உன்னை செய்ய ஜெபம் பண்ண வச்சு, வசனங்களை யோசிக்க வச்சு, உன்னை மீட்கும் பொருட்டாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சோபாயும் கொடுத்தேன். ஒரு நாடையே உனக்கு கொடுக்கணும்னா கூட கொடுத்துருவோம் பண்றார். இப்படி என் பார்வையில் நீ அருமையானவனா, கனம் பெற்றவனாய், என்னுடைய அன்புக்குரியவனாய் நீ இருந்தா ஒரு நாடு வேணும்னா கூட கேளு, அந்த நாடை கூட கொடுத்துருவேன். எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு கைலாசான போய் நாடு உண்டாக்கினோமா, அது மாதிரி இல்லை. அதெல்லாம் டுபாக் ஒரு நாடு. இது சொல்ற எகிப்துனா திரட்சி. என்னைக்கு யோசேப்பு எகிப்துல போய் அந்த பணத்தை தானியத்தெல்லாம் வித்து பணமாக்கினானோ, இன்னைக்கு வரைக்கும் எகிப்து பணக்கார நாடு தான். இன்னும் இப்போ இந்த சூயஸ் கனால்னு ஒரு கனால் எகிப்து வழியாக தான் போகுது. அதனால அதில் போற ஒவ்வொரு கப்பலும் கப்பம் கட்டிட்டு தான் போகுது.
அவன் ஒண்ணுமே செய்ய வேணாம், சும்மா உட்காந்தே சம்பாதிச்சுட்டுக்கிறான் எகிப்துக்காரன். ஏன்னா அது வெளியே தான் போய் ஆகணும். எவ்வளோ பெரிய கண்டெய்னர்னாலும் சரி, யூரோப்பா கண்டத்துக்கு போனோன்னா, ஆசியா கண்டத்திலிருந்து யூரோப்பா கண்டத்துக்கு பொருட்கள் போகணும்னா கப்பல் வழியா, தண்ணீர் வழியா, எகிப்தை தாண்டாம போறதுக்கு வழியே இல்லை. இல்லைன்னா சுத்திட்டு போகணுமா, 10,000 கிலோமீட்டர் சுத்தி போகணுமா. அதனால எப்பா அந்த பக்கம் நிறைய திருட்டு பைகள் வேற இருக்கிறானுங்க, எல்லாம் நீக்கிறோ ஆப்பிரிக்காக்காரனுங்களா, கப்பலில் ஏறி வந்து சுட்டு கப்பலை தூக்கிட்டு போயிடுவானுங்க. யாருமே அந்த பக்கம் போகிறதே இல்லை. மடகாஸ்கர், அந்த சவுத் ஆப்பிரிக்கா கீழ் அந்த கேப் டவுன், இந்த பக்கம்லாம் போன சுற்றி போனால் பாருங்க, அவன் அதான் ஆண்டு எகிப்தை உனக்கு தரனா கூட. ஹலோ, அடுத்து என்ன சொல்றாரு? இத்தியோப்பியானா அந்த நாட்கள் மிக செழிப்பான ஒரு நாடு. நம்ம இயேசுநாதருடைய சீஷன் ஆகிய பிலிப்பு இத்தியோப்பியா தேசத்தின் நிதி மந்திரிக்கு நம்மனா சுவிசேஷம் சொன்னான். இத்தியோப்பியா உனக்கு தரணும், நான் தருவேன். சோபாவை தரணும். சாலமோனை பார்க்கறதுக்கு வந்தாங்க அந்த அம்மா, சோபா நாட்டு ராணி. அங்கேயும் நிறைய செல்வம் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் கொடுக்குறனா கூட உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். கை வைத்து அலையிலையா சொல்லுங்க. ஏன்? நான் அருமையானவன். கை வச்சு நான் அருமையானவன். நல்லா கை வச்சாலும் சத்தமா சொல்லணும்னா அருமையானவன். நான் டம்மி கிடையாது. சொல்லுங்க, நான் மம்மியும் கிடையாது. எகிப்தில் டம்மியும் இல்லை, மம்மியும் இல்லை. நான் யாரு? பிரஷியஸ். என்னதான் விலையேற பெற்றவன். அவர் சொல்றார், நீ விலையேற பெற்றவன், அருமையானவன், கணம் பெற்றவன், நீ என் நேசத்துக்குரியவன். அதனால உனக்கு பதிலாக மனுஷரை நான் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் போதும். நீ இப்படி அருமையான ஒரு மனிதனா எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. எல்லாரையும் உன் கையில கொடுப்பாரு. ஒரு ஜெபம் பண்ற மனுஷனுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது எவனோ. ஒரு ஜெபிக்கிற எலியாவுக்கு முன்பதாக ஆகாப் என்ற ராஜா கூட நிற்க முடியல. ஒரு மனிதன், சொல்லுங்க, நான் ஒரு மனிதன். யாரோட? தேவனோடு ஒரு மனிதன். அந்த ஒரு மனிதனை ராஜா எதிர்க்க முடியல. அந்த ராஜா, நான் ஒரு வசனம் வாசித்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆகாப்பு சொல்றான், இந்த எலியாவை பார்த்த உடனே ஆகாப் சொல்ற வார்த்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. வாசிங்க, போடுங்க அந்த வசனத்தை. ஆகாப் எலியாவை கண்டபோது, நல்லா பெருசா போட்டுருங்களா, வாசிங்க. இஸ்ரவேலை, ஐயோ நீதான்ப்பா, உன்னாலதான் நான் பாட்டுன்னு ஏதோ பாவம் செஞ்சுன்னு தப்பு பண்ணிக்கிட்டு ஏதோ என் நாட்டை நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தேன். என்னைக்கு நீ வந்தியோ என் கை காலெல்லாம் உதறதுன்றான். என்ன சொல்றான்? உங்களால உதறாங்களா 4 பேர்? பாஸ்டர், நான் ஒரு பெரிய ரவுடி ஆகி என்னை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்ணோம்? அதெல்லாம் வேணாம். நீ அவர் பார்வையில் அருமையானவன், கணம் பெற்றவன், அவர் நேசிக்கிறவனா மாறிட்டா நீ இருக்கிற இடத்துல ராஜா கூட நடுங்குவான். இந்த எலியாவை பார்த்து அந்த ஆகாப் சொல்றான், ஐயோ நீ வந்தாலே கலக்கம், வயிறெல்லாம் கடங்குதுப்பா, அடி வயிறு கழுது, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு பயமா இருக்குது. பாருங்க, ஒரு மனிதன், தேவனோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வல்லமை அதுதான். கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனா நீ இருந்தா உன்னை கலங்க பண்றவன் எவனும் இருக்க முடியாது. உன்னை கதி கலங்க பண்றவன் இருக்க முடியாது. உன்னை பார்த்தா பேய் பிசாசுக்கு தான் கதி கலங்கம். ஏசு சும்மா நடந்து தான் போனார். பிசாசுக்கிட்ட டீலிங்கே பண்ணல அவரு, சும்மா நடந்து போனார். அவன் சொன்ன, ஏனங்களை என்ன சொல்லுது பேய்லாம்? அவர் ஏய் என்ன பேய், உன் பேர் என்னெல்லாம் கூட கேட்கல. அவர் பாட்டு சும்மா நடந்து போறாரு. அது ஓடி வருது பின்னால. ஏன் நாங்க அந்த லேகியோனை போய் பார்க்க, மனுஷனை பார்க்க போனா அவன் உள்ள பேய் இருக்குது. அவன் பேய் சொல்றான், எங்களை வேதனைப்படுத்தவாய் நீர் வந்தீர். ஒரு ஜெபிக்கிற மனிதன்,
எனக்குள் இயேசு இருக்கிறார். அல்ல, எனக்குள் ஜெபம் இருக்கிறது, எனக்குள் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, எனக்குள் அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நான் விலையேற பெற்றவன். கை வச்சு சொல்லுங்க, நான் விலையேற பெற்றவன். என்னுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமையானது. இப்படி ஜெபிக்கிறவங்க, இப்படி எலியாவை போன்ற ஆட்கள் உங்க வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்களாம் நீங்க கவனமா வச்சுக்கணும். இந்த ஆகாபை போல பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. எசபேலை போல, ஆகாப்பை போல வாழ்க்கை கெதி கலங்கி போயிடும். நிறைய பேருக்கு அது தெரியுறது இல்லை. நல்ல தேவ பிள்ளைகள், இப்படி தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள், இப்படி தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றவர்கள், இப்படி ஆண்டவர் நேசிக்கிற தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில் நீங்க அவங்கள எதிர்கொள்றீங்க, அல்ல அவங்களோடு ஒரு தொடர்பு கொள்றீங்கன்னா உங்களுக்குள்ள அது இருக்கணும். ஐயோ, ஒரு மனிதன் போதும், ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை. ஆண்டவர் அப்படிதான் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். கை வச்சு சொல்லுங்க, என்னையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னை எதிர்த்து நிற்கிறவன் இருக்க முடியாது. உன்னோடு போராடினவர்கள் இனி நீ தேடியும் காணாது இருப்பாய் என்று ஏசாயாவில் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் இருக்கும். இந்த எலியா போய் நின்னா ஆகாபு கை காலெல்லாம் உதறுது. ஏன் வந்த, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவன் வந்துட்டாலே ஏதாவது ஒன்று 7:30 கிளம்போம் அப்படின்னு இருந்தால் 7 இருக்கணும். அதுனா 7:30, அதனால தான் கிளம்பணும். அது நீ போனீங்கன்னா அப்படிதான் இருக்கணும், ஆஃபீஸில் அப்படி தான் இருக்கணும், உன்னுடைய வீட்டுக்குள்ளே அப்படி தான் இருக்கணும், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அப்படி இருக்கணும். ஐயோ இவங்க வந்துட்டாங்க, அவ்வளோதான், நம்ம காலி, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரியணும். தப்பு செய்கிறவன், தவறுகளை செஞ்சுக்கிட்டு துணிகரமாக இருக்கிறவங்களாம் உன்னை எதிர்கொண்டு அப்படி நேரெல்லாம் மாறலாம் விரிச்சிக்கிட்டுலாம் பேச முடியாது. அவங்ககிட்ட பணிஞ்சு நிற்கணும். இந்த ஆகாபை போல கை கால் உதறணும் அவனுக்கு. ஏன்னா உனக்குள்ள அவ்வளோ தேவ பிரசன்னத்தை கர்த்தர் ஜபத்தினால் ஏற்படுத்துகிறார். கைகளை வச்சு சொல்லுங்க, ஜபத்தினால நான் அருமையானவன். கை வச்சு சொல்லுங்க, நான் அருமையானவன். அல்லேலூயா. இயேசுவை குறித்து எப்போ ஞானஸ்நானம் பெற்றாரோ வசனம் என்ன சொல்லிச்சு? பரலோகம் திறந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர்கள் நான் பிரியமாயிருக்கு, எனக்கு அருமையானவன். ஞானஸ்நானம் வாங்கிட்டியா? அதெல்லாம் எதுக்கு எடுக்கணும்? உக்காந்தீங்கன்னா நீ இப்படி தான் இருப்ப, டம்மியாக தான் இருப்ப. ஞானஸ்நானம் பெரு பாருங்க. ஞானஸ்நானம் இயேசு எடுத்த உடனே ஆவியானவர் மேலே வந்துட்டார், கனம் வந்துருச்சு எல்லாருக்குமே. அப்போதான் தெரியுது. பேதுருவெல்லாம் பார்க்குறான் தூரத்துல இருந்து, ஐயோ இவர் இயேசு, யோவான் ஸ்நானகனே இவரை பார்த்து நடுங்கிறாரே அப்படின்னு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி தான் மாற்ற விரும்புகிறார். கைகளை தலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதர்கள் நடுங்குவார்கள். எலிஷா அப்படிதான் இருந்தான். எலியாவை போல தான் அவருடைய சிஷியன் எலிஷாவை இருந்தான். ஒரு நாடே கதி கலங்குச்சு. சிரியா நாட்டு ராஜாவும் சேனையும் எலிஷா அப்படின்னு ஒரு வார்த்தை பேரை கேட்டாலே தானா ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. தப்பு செய்கிறவனுக்கு பயம் வரணும், பாவத்தில் இருக்கிறவனுக்கு பயம் வரணும். எதையும் நான் அநியாயம் செய்வேன், இவங்க என்னத்த பெருசாக செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கையில் இருக்கிறானா, இந்த வசனத்துக்கு வந்து பாரு, நான் அவருடைய பார்வையில் அருமையானவனா, நான் அவருடைய பார்வையில் கனம் பெற்றிருக்கிறேனா, நான் அவரால் நேசிக்கப்படுறேனா, இது இருந்துச்சுன்னா மனுஷன் எம்மாத்திரம். ஹலோ, மனுஷன் எம்மாத்திரம். ஒரு தேசமே என்னை எதிர்த்தாலும் அவர்களை என் கையில் கொடுப்பார். அழிக்கிறதுக்கு இல்லை, அவங்கள திருத்துறதுக்கு. ஆண்டவருடைய நோக்கம்லாம் திருத்துறது தான், அழிக்கிற திட்டம் கிடையாது. ஆண்டவருக்கு அழிக்கும் திட்டமே கிடையாது, திருத்தும் திட்டம் தான் இருக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் அவருடைய பார்வையில் அருமையானவன், நான் கனம் பெற்றவன், நான் அவருடைய அன்புக்குரியவன். அப்போ என்னையும் ஆண்டவர் அப்படி தான் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படி தான் பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? எத்தனை பேர் நீங்கள் அதான் எவ்வளோ முன்னால் அப்படி சொல்கிறாரோ அவ்வளோ பயங்கரமாக சொல்கிறார் பின்னால். நம்ம எல்லோரும் நினைப்பாங்க ஆத்தும ஆதாயத்துக்கு கர்த்தர் சொன்னார். நானும் அப்படி தான் நினச்சேனா. இது ஆத்தும ஆதாயத்துக்கு இல்லை, ஒரு மனிதன், ஒரு ஜபம் பண்ணுற ஒரு மனிதன் போதும், ஒரு எலியா போதும், ஒரு எலிஷா போதும், ஒரு நாட்டையே கலங்க பண்ண ஆண்டவர். அவரு உன் மேல அவ்வளவு விலையேற பெற்றவன்
நீ எனக்கு அருமையானவன், நீ என்னுடைய அன்புக்குரியவன், நீ கனம் பெற்றவன் என்ற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ஜெபம் அதை ஏற்படுத்துகிறது. 5 வாரம் செய்த ஜெபம் உங்களோட ஆண்டவர் உங்களுடைய மதிப்பை கூட்டி இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொன்ன கேட்குறீங்க? தூரம் வர அலையிலையா சொல்லுங்க. பார்த்தீங்களா? எனக்கும் தெரியுது எந்த நேரத்தில் சொன்னா நீங்க மயங்குவீங்கன்னு. தெரியாம சொல்லிட்டீங்க. பாஸ்டர் ஏதோ ஒரு குறிப்பு அழுத்தி சொன்னாரு. நான் அவருடைய பார்வையில் அருமையானவர். கையை வச்சு சொல்லுவேன். எனக்கு அவர் ரத்தத்தை சிந்தினார், சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? என்ன அருமையானவனை மாத்துறது. பிசாசு என்ன தூரம் கொண்டு பார்க்குறான். அவரை விட்டு தூரம் கொண்டு போயிட்டா நானோ பெரிய ஆள் ஆயிடுற மாதிரி நினைக்கிறான். ஆதாமே அப்படிதான் பண்ணான். ஏய், உனக்கு என்னடா பெரிய ஏதேன்னு நான் காட்டுறேன் பாரு, உனக்கு உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக்குறேன் பாரு. ஏசுநாட்டி சொன்னான், என்னையா பெரிய இது, நீ என்கிட்ட வந்து பார், இது பார். அவனுக்கு தெரியல. என்ன தெரியல? இயேசு எவ்வளவு அருமையானவர் பிதாவுக்குன்னு தெரியல. இவங்களாம் தூக்கி போடப்பட்டவங்க. இவங்களாம் கடவுள் வேணான்னு தூக்கி போட்டார். அவனுங்க என்ன பெரிய குதிக்கிறது? எவனும் குதிக்க முடியாது. அல்ல சொல்லுங்க, நான் ஒரு மனிதனாக இருந்தால் கூட போதும். என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஈடாக மனிதர்களையும் ஜனங்களையும், முந்தின வசனத்தை சொன்ன மாதிரி எகிப்துனாலும் சரி, இத்தோப்பியனாலும் சரி, சோபா நாட்டானாலும் சரி, அத்தனையும் உனக்கு நான் கொடுப்பேன். எவனும் உம்னால பெரிய ஆளு கிடையாது. ஏன்னா நீ தான் எனக்கு அருமையானவன். எத்தனை பேர் எழுந்து நின்று கையை வைத்தி